அறிவும் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். விநாயக பெருமானுடைய திருமணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விநாயக பெருமானுக்கு யானை தலை இருந்ததுனால அவர் எந்த பெண்ணும் திருமணம் செய்ய முன் வரவே இல்லை. இதனால் விநாயக பெருமானுக்கு ரொம்ப வருத்தம். எல்லா தெய்வங்களுக்கும் மனைவிங்கிற துணை இருக்க எனக்கு மட்டும் ஏன் துணையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைஞ்சார். இந்த கோபத்தினால விநாயக பெருமான் அவருடைய வாகனமான மூஞ்சூருடைய உதவியுடன் மற்ற தெய்வங்களுடைய திருமணங்களில் இடையூறு ஏற்படுத்தினார். திருமணங்களை நடத்த முடியாமல் செய்தார். தேவர்கள் அனைவரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க விநாயக பெருமான் செஞ்ச காரியனால். உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் ரித்தி சித்தி அப்படின்னு சொல்லி 2 அழகான பெண்களை உருவாக்கினார். இவ்விருவரையும் பிரம்மதேவர் விநாயக பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமணத்தினால விநாயக பெருமானுடைய கோபம் தீர்ந்தது. தேவர்களும் ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. பிறகு விநாயகருக்கும் ரித்திக்கும் சுபம் அப்படிங்கிற மகனும் விநாயக பெருமானுக்கும் சித்திக்கும் லாபம் என்ற மகனும் பிறந்தார்கள். இதுதான் விநாயக பெருமானுடைய திருமண கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.